सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 29/11/1978. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். வாணியின் தலைப்பு திருப்தியான நிலை மூலம் மகிழ்ச்சி மற்றும் பாராட்டுதலின் பிராப்தி. பாப்தாதா இன்று உலகில் ஜொலித்துக் கொண்டிருக்கும் தன்னுடைய மணிகளை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு மணிக்கும் அவரவர்களின் ஜொலிப்பு இருக்கிறது. ஒவ்வொரு மணியும் தன் மூலமாக தந்தையின் குணங்கள் மற்றும் காரியத்தை வரிசை கிரமமாக பிரதட்சம் செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மணி மூலமாக பாப்தாதா தென்படுகிறார். இந்த விசித்திர காட்சியை பக்தர்கள் எங்கு பார்த்தாலும் அங்கு நீயே நீதான் என்று கூறிவிட்டார்கள். மகாரதிகளிலும் பாப்தாதா தென்படுகிறார். ஒவ்வொருவரின் வாயிலிருந்தும் ஒரே ஒரு பாபா பாபா என்ற வார்த்தையின் பாடலை கேட்க முடிகிறது. அனைத்து பிராமண ஆத்மாக்களின் கண்களில் ஒரு தந்தை கண்மணிக்கு சமமாக நிரம்பியிருக்கிறார். எனவே பிராமண உலகத்தில் எங்கு பார்த்தாலும் அங்கு நீயே நீதான் என்பதின் நடைமுறை அனுபவமாகிறது. குழந்தைகளின் தற்சமயத்து அனுபவத்தை பக்தர்கள் தன்னுடைய வார்த்தைகளில் எங்கும் நிறைந்தவர் என்று கூறியிருக்கிறார்கள். பரந்தாமத்தில் வாசம் செய்பவர் தந்தை. மேலும் ஒவ்வொரு எண்ணம் மற்றும் காரியத்தில் எப்பொழுதும் துணைவனாக தந்தையின் அனுபவம் ஆகிறதா? சாட்சியாகவா அல்லது துணைவனாகவா ஆகிறது? அனைவரின் துணைவன் என்றால் எங்கும் நிறைந்தவராகவில்லையா? பக்தர்கள் வார்த்தையை காப்பி செய்திருக்கிறார்கள். ஆனால் எப்பொழுது, எப்படி என்ற உண்மையான அர்த்தத்தை மறந்துவிட்ட காரணத்தினால் மகிமை மாறி நிந்தனையாகிவிட்டது. பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் சமய நிலையின் தாரணை சொரூபத்தை பார்த்து முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்கிறார். அது எது? அனைத்து குழந்தைகளிலும் எப்பொழுதும் திருப்தியாக இருக்கும் ஆத்மாக்கள் எத்தனை பேர்? அனைத்தையும் விட விசேஷமான குணம் அது முகத்தின் ஜொலிப்பின் மூலம் தென்படும். அதுதான் திருப்தி. திருப்தி 3 விதங்களிலும் வேண்டும். ஒன்று தந்தை மேல் திருப்தி, இரண்டாவது எப்பொழுதும் தனக்குத்தானே திருப்தியாக இருப்பது, மூன்றாவது அனைத்து உறவு மற்றும் சம்பந்தத்தில் திருப்தி. இதில் சைதன்ய ஆத்மாக்கள் மற்றும் இயற்கை இரண்டும் வந்துவிடுகிறது. திருப்தியின் அடையாளமாக வெளிப்படை ரூபத்தில் மகிழ்ச்சி நிறைந்த நிலை தென்படும். எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்த நிலை. இந்த மகிழ்ச்சியின் ஆதாரத்தில் உடனடி பலனாக அந்த ஆத்மாவிற்கு எப்பொழுதும் இயல்பாகவே அனைவரின் பாராட்டும் கிடைக்கும். விசேஷம் திருப்தி, அதனுடைய அடையாளம் மகிழ்ச்சி. அதற்கான கண்கூடான பிரத்யக்ஷ பலன் பாராட்டு. இப்பொழுது உங்களை நீங்களே பாருங்கள். பாராட்டுதலை மகிழ்ச்சி மூலம்தான் பிராப்தி அடைய முடியும். யார் எப்பொழுதும் திருப்தியாக மற்றும் மகிழ்ச்சியாக இருக்கிறாரோ அவரை ஒவ்வொருவரும் அவசியம் பாராட்டுவார்கள். முயற்சி செய்யும் வாழ்க்கையில் காலப்போக்கில் பிரச்சனைகள் அல்லது சூழ்நிலைகள் நாடகத்தின்படி வரவேதான் செய்யும். பிறந்த உடனேயே முன்னேற வேண்டும் என்ற லட்சியம் வைப்பது என்றால் சோதனைகள் மற்றும் பிரச்சனைகளை வரவழைப்பது. நீங்கள் செய்த வரவழைப்பை மறந்து விடுகிறீர்கள். எப்பொழுது பாதையை முடிவு செய்ய வேண்டும் என்றால் பாதை தென்படவில்லை என்ற இது இருக்க முடியுமா? பாதையில் வரும் காட்சிகளை பார்த்து நின்று விடுகிறீர்கள். எனவே அடைய வேண்டிய இலக்கை தூரமாக அனுபவம் செய்கிறீர்கள். காட்சிகளை பார்த்து கொண்டே கடந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் காட்சிகளை பார்த்து இது ஏன், இது என்ன, அப்படி இல்லை, இது இப்படி இல்லை என்ற இந்த விஷயங்களில் நின்று விடுகிறீர்கள். ஒவ்வொரு காட்சியையும் சரி செய்வதில் ஈடுபட்டு விடுகிறீர்கள். கடந்து செல்வதற்கு பதிலாக சரி செய்வதில் பிஸியாகி விடுகிறீர்கள்.
எனவே தந்தையின் நினைவின் தொடர்பை தொய்வாக்கி விடுகிறீர்கள். மனமகிழ்ச்சிக்கு பதிலாக மனதை சோர்வடைய வைத்து விடுகிறீர்கள். ஆகா, காட்சியே ஆகா என்று ஆகா. ஆரா என்பதற்கு பதிலாக ஐயோ என்று அதிகம் கூறுகிறீர்கள். ஐ என்றால் ஆச்சரியம் நிறைந்தது. எனவே போக போக நின்று விடுகிறீர்கள். களைப்படையும் காரணத்தினால் சில நேரம் தந்தையோடு இனிமையிலும் இனிமையான புகார்களை கொடுத்து கொண்டே ராயல் ரூபத்தில் தந்தையிடம் அதிருப்தியாகி விடுகிறீர்கள். அநேக குழந்தைகள் இந்த மாதிரி முதலில் ஏன் கூறவில்லை என்கிறார்கள். எளிய சகஜ மார்க்கம் என்று கூறினீர்கள், சகித்துக் கொள்ள வேண்டிய மார்க்கம் என்று கூறவில்லையே. சகஜ மார்க்கத்திற்கு பதிலாக சகித்துக் கொள்வதற்கான மார்க்கம் என்று அனுபவம் செய்கிறார்கள். ஆனால் சகித்துக் கொள்வதுதான் முன்னேறி செல்வதாகும். உண்மையில் சகித்துக் கொள்வது இருப்பதில்லை. ஆனால் தன்னுடைய பலகீனத்தின் காரணமாக சகித்துக் கொள்ளும் அனுபவமாகிறது. எப்படி நெருப்பில் குணம் எரிப்பது, ஆனால் அதன் குணத்தை ஞானம் இல்லாத காரணத்தினால் அதிலிருந்து லாபத்தை எடுப்பதற்கு பதிலாக நஷ்டம் ஏற்படுத்தி விடுகிறார்கள் என்றால் சுகத்திற்கு பதிலாக சகித்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் பொருளுக்கு பதிலாக தன்னை எரித்துக் கொள்கிறார்கள். குணத்தின் ஞானம் இல்லாத காரணத்தினால் சுகத்திற்கு பதிலாக சகித்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதேபோல் பிரச்சனைகள் அல்லது சூழ்நிலைகள் வரும் காரணத்தின் ஞானம் இல்லாத காரணத்தினால் முன்னேறி செல்வதற்கான சுகமான அனுபவத்திற்கு பதிலாக சகித்துக் கொள்வதை அனுபவம் செய்கிறார்கள். எனவே சகஜ மார்க்கத்திற்கு பதிலாக சகித்துக் கொள்வதின் மார்க்கமாக அனுபவம் செய்கிறார்கள். மாதிரி குழந்தைகள் தந்தை மேல், அதாவது தந்தையின் ஞானத்தின் மேல் மற்றும் ஞானத்தை தாரணை செய்யும் மார்க்கத்தின் மேல் அதிருப்தியாக இருக்கிறார்கள். தன் மேலும் அதிருப்தியாக இருக்கிறார்கள். தன்மேல், அதாவது வழிமுறை அதிருப்தி என்றால் அனைவரின் உறவு சம்பந்தத்தின் மீது அதிருப்தி. இந்த காரணத்தினால் பிரசன்னமாக, மகிழ்ச்சியாக, அதாவது எப்பொழுதும் குஷி இருப்பதில்லை. சில நேரம் திருப்தியாக, அதாவது மகிழ்ச்சி நிறைந்தும், அடுத்த சில நேரம் அதிருப்தியானவராக இருக்கிறீர்கள். எனவே சங்கம யுகத்தின் விசேஷ பொக்கிஷமான அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் செய்ய முடிவதில்லை. எனவே இன்றிலிருந்து எப்பொழுதும் திருப்தியாக மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த நிலையில் இருப்பதற்காக விசேஷ வரதானத்தை தானும் பெற்றுக்கொள்ளுங்கள், மேலும் பிறருக்கும் வழங்குங்கள். அந்த மாதிரி தான் தந்தையும் அல்லது தனக்குத்தானேயும் பாராட்டிக் கொள்ள முடியும். பாராட்டுதலுக்கான உயர்ந்த சாதனமே ஒவ்வொரு பிராமணனின் மகிழ்ச்சி நிறைந்த நிலையாகும். ஒவ்வொரு காரியத்தின் பாராட்டுதல் அனைவரின் மகிழ்ச்சி நிறைந்த நிலையின் ஆதாரத்தில் இருக்கிறது. இந்த யஜ்யத்தின் இறுதி ஆவதி, அதாவது சமர்ப்பணம், அனைத்து பிராமணர்களின் நிரந்தர மகிழ்ச்சி நிறைந்த நிலை. பிரதட்சம் என்றால் போற்றுதலின் ஓசை நாலாபுறமும் ஒலிக்கும், அதாவது வெற்றி கொடி பறக்கும். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்ததா? எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், மேலும் எப்பொழுதும் அனைவரையும் மகிழ்வியுங்கள். அந்த மாதிரி எப்பொழுதும் தந்தையின் கட்டளைப்படி நடக்கும், எப்பொழுதும் திருப்தியாக மற்றும் மகிழ்ச்சியாக இருப்பவர்களுக்கு அனைவருக்கும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வரதானத்தை கொடுக்கக்கூடிய மகாதானி வரதானி குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். மும்பையில் இருப்பவர்களுக்கு விசேஷ ரூபத்தில் பாப் தாதா அன்பு நினைவுகளை கொடுக்கிறார். மும்பையில் இருப்பவர்களிடம் தைரியம் மற்றும் ஊக்கம் மிக நன்றாக இருக்கிறது. மும்பையை சேர்ந்தவர்களை பார்த்து தந்தையின் கூடவே இயற்கையும் வரவேற்பு செய்தது. ஏனென்றால் குளிர் அதிகமாகிவிட்டது. இயற்கை பயிற்சி செய்வித்தது. கடைசியில் வரக்கூடிய சோதனையின் அனுபவத்தை முன்பாகவே செய்வித்து உறுதியாக ஆக்கியிருக்கிறது. எனவே பயப்படாதீர்கள். மும்பையில் இருப்பவர்களுக்கு தந்தையின் மேல் அன்பு இருக்கிறது தான் இல்லையா? பாப்தாதாவிற்கும் குழந்தைகள் மேல் விசேஷ அன்பு இருக்கிறது. மும்பையில் இருப்பவர்கள் இப்பொழுது எப்பொழுதும் திருப்தியாக மற்றும் மகிழ்ச்சியாக இருப்பதின் பரீட்சையில் நம்பர் 1 தேர்ச்சி பெறுவார்கள். மிக நல்லது. நீங்கள் உடன் இருப்பதை, அதாவது துணையை விட்டு சென்றால் கூட பாப்தாதா விடமாட்டார். விசேஷமாக மும்பை மற்றும் டில்லியில் ஆதி ரத்தினங்கள் அதிகமாக இருக்கிறார்கள்.
உலக சேவையின் ஸ்தாபனை காரியத்தில் மும்பை மற்றும் டெல்லியின் விசேஷ சகயோகம் இருக்கிறது. தேவையான நேரத்தில் சகயோகி ஆகுபவர்களுக்கு மகத்துவம் இருக்கிறது. எனவே சகயோகி குழந்தைகள் மேல் தந்தை அன்பு இருக்கிறது. நல்லது. குமாரிகளை பார்த்து, குமாரிகளுக்கு மிக அதிக பெரிய பொறுப்பு இருக்கிறது. ஒருவர் அநேகரின் நன்மைக்காக பொறுப்பாளர் ஆக முடியும். யார் உலக நன்மைக்கு பொறுப்பாளர் ஆகிறாரோ அவர்தான் பிரம்மகுமாரி. எல்லைக்கு அப்பாற்பட்ட உலகிற்கு நன்மை செய்பவரே அன்றி எல்லைக்கு உட்பட்ட நன்மை அல்ல. ஆர்வத்தில் குறைவு இருக்கிறது என்றால் தடையும் தன்னுடைய காரியத்தை செய்யும். ஒருவேளை நெருப்பு தீவிரமாக சுடர்விட்டு எரிகிறது என்றால் குப்பை சாம்பலாகிவிடும். ஆர்வம் நிறைந்த ஈடுபாடு இருக்கின்றது என்றால் தடை இருக்க முடியாது. கர்மயோகா மூலம் கர்மபோக், கர்ம விளைவுகளை அனுபவித்தல் கூட மாறிவிடுகிறது. மாற்றம் செய்வது தன்னுடைய தைரியத்தினால் செய்யும் காரியமாகும். குமாரிகள் மேலோ எப்பொழுதும் பாப்தாதாவிற்கு நம்பிக்கை இருக்கிறது. நல்லது. வரதானம். பிராமண வாழ்க்கையின் ஜாதகத்தை தெரிந்து எப்பொழுதும் குஷியில் இருக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியம் நிறைந்தவர் ஆகுக. பிராமண வாழ்க்கை புது வாழ்க்கையாகும். பிராமணன் தொடக்கத்தில் தேவி தேவதையாக இருக்கிறார். மேலும் இப்பொழுது பீக்குவாக இருக்கிறார். பிராமணர்களின் ஜாதகத்தில் 3 காலங்களும் மிக நல்லதாக இருக்கிறது. என்ன நடந்ததோ அது நல்லதே. மேலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அது இன்னும் நல்லது. மேலும் என்ன நடக்கப் போகிறதோ அது மிக மிக நல்லது. பிராமண வாழ்க்கையில் ஜாதகம் எப்பொழுதுமே நல்லதாக இருக்கிறது. இதற்கு உத்தரவாதம் இருக்கிறது. எனவே சுயம் பாக்கியத்தை உருவாக்கும் தந்தை பாக்கியத்தின் உயர்ந்த ரேகையை போட்டு இருக்கிறார். என்னை அவருடையவராக ஆக்கிவிட்டார் என்ற இந்த குஷியிலேயே எப்பொழுதும் இருங்கள். ஸ்லோகன். ஒரே சீரான நிலையை அனுபவம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு தந்தையோடு அனைத்து உறவுகளின் சுவையை எடுத்துக் கொள்ளுங்கள். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है. जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है. एक गीता है बढ़िया. ये राजयोग है ना बच्चे. कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको. ओम शांति.